ஸ்டாலின் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. எனக்கு பேசுகின்றார், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சூடு இல்லையா சுரணை இல்லையா என்று பேசுகின்றார். அதுக்கு உனக்கு முதல் இருக்குதா? எண்ணி பாருங்க, ஸ்டாலினுக்கு முதல் இருக்குதா? உங்களுடைய ஆசைப்படி சிறந்த கூட்டணி அமைக்க வேண்டும் என்று நிர்வாகிகளும் தொண்டர்களும் கேட்டுக்கொண்டார்கள், பொதுமக்களும் எண்ணினார்கள். அவருடைய எண்ணப்படி முதல் பாட்டாளி மக்கள் கட்சியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கின்ற கூட்டணியோடு இணைத்தோம். ஏப்ரல் மாசத்துல நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கின்றன. நாடாளுமன்ற பொது தேர்தல், இந்த அரூர் சட்டமன்ற தொகுதி, பாபிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி, தமிழ்நாட்டில் 26 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலும் அந்த நாடாளுமன்ற பொது தேர்தலோடு வர இருக்கின்றது. இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு முதல் சந்திக்கின்ற நாடாளுமன்ற பொது தேர்தல் இந்த தேர்தல். இந்த தேர்தலில் உங்களுடைய மகத்தான ஆதரவை அம்மாவுடைய அரசுக்கு வழங்க வேண்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு வழங்க வேண்டும். உங்களுடைய ஆசைப்படி சிறந்த கூட்டணி அமைக்க வேண்டும் என்று நிர்வாகிகளும் தொண்டர்களும் கேட்டுக்கொண்டார்கள், பொதுமக்களும் எண்ணினார்கள். அவருடைய எண்ணப்படி முதல் பாட்டாளி மக்கள் கட்சியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கின்ற கூட்டணியோடு இணைத்தோம். இரண்டாவது பாரதிய ஜனதாவை இணைத்தோம். இன்னும் பல கட்சிகள் நம்முடைய கூட்டணியில் வர இருக்கின்றன. நம்முடைய கூட்டணி மெகா கூட்டணி, வெற்றி கூட்டணி. நம்முடைய கூட்டணி பொன்முடிச்சவள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுது எப்படி கூட்டணி அமைத்தார்களோ, அதேபோல இதே புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுது எப்படி கூட்டணி அமைத்தார்களோ, அதே போல அம்மாவுடைய வழியிலே வந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிறப்பான கூட்டணி அமைத்திருக்கின்றது. இரண்டு கட்சியிலுமே உழைப்பாளி நிறைந்த கட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உழைப்பாளியை நம்பிக்கின்ற கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சியும் உழைப்பாளியை நம்பிக்கின்ற கட்சி. அதை இரண்டு கட்சியும் இன்றைக்கு சேர்ந்து இன்றைக்கு மத்தியிலே ஒரு சிறப்பான ஆட்சியை இன்றைக்கு வழங்குவதற்காக பாரதிய ஜனதாவை நாம் இணைந்திருக்கின்றோம். இதை எதற்காக சொல்லி சொன்னால், இன்றைக்கு ஸ்டாலின் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. இன்றைக்கு பேசுகின்றார், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சூடு இல்லையா சுரணை இல்லையா என்று பேசுகின்றார். அதுக்கு உனக்கு முதல் இருக்குதா? எண்ணி பாருங்க, ஸ்டாலினுக்கு முதல் இருக்குதா? வைகோ எத்தனை பேச்சு பேசினார்? வைகோ ஊடகத்தில் எத்தனை பேட்டி கொடுத்தார்? பத்திரிகையில் எத்தனை பேட்டி கொடுத்தார்? எவ்வளவு வசைபாடினார், எப்படியெல்லாம் பேசினார், காது கொடுத்து கேட்க முடியாத அளவிற்கு பேசினார். அவர்கள் எல்லாம் கூட்டணியிலே சேர்ந்து கொண்டாய், உனக்கு சூடு சொரணை இல்லாத காலத்திலே கூட்டணி செய்து கொண்டார். நாங்கள் அப்படி அல்ல. உண்மையிலேயே தமிழ்நாட்டிற்கு நன்மை செய்ய வேண்டும், மத்தியிலே ஒரு நிலையான ஆட்சி வேண்டும், திறமையான ஆட்சி வேண்டும். அது மட்டுமல்ல, பாதுகாப்பு மிக முக்கியம். இன்றைக்கு அண்டை நாடுகளெல்லாம் நம் நாட்டின் மீது கண் வைத்துக் கொண்டு தாக்குதலை ஆளாக்கி கொண்டிருக்கின்றோம். அண்மையில கூட நம்முடைய ராணுவ துணை படையில் இருக்கின்றவர்கள் 40 பேர் இறந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் நாடு எப்படி இருக்கிறது எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு திறமையான வலிமையான பாரதம் இருக்க வேண்டும். அது இருந்தால்தான் நாம் நிம்மதியாக வாழ முடியும். தமிழ்நாடு நிம்மதியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் பாதுகாப்பான இந்தியாவாக இருக்க வேண்டும். அப்படி பாதுகாப்பான இந்தியாவை உருவாக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள், பாரத பிரதமர் அவர்கள். ஏனென்று சொன்னால், ஒரு நாட்டினுடைய திறமை மிக்க தலைமை இருந்தால்தான் நாட்டை பாதுகாக்க முடியும், நாட்டுக்கு பெருமை சேர்க்க முடியும். ஆனால் பாதுகாப்பு மிக மிக முக்கியம். இன்றைக்கு பல்வேறு நாடுகளை பார்க்கின்றோம். அந்த நாட்டிலே எப்படி சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு கொடுக்கின்றதை எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு பிரதானமாக ஒரு நாட்டுடைய பாதுகாப்பு முக்கியம். அதன் அடிப்படையிலே ஒரு நிலையான ஆட்சி வேண்டும், மத்தியிலே ஒரு திறமையான பிரதமர் வேண்டும். திறமையான பிரதமர் இருந்தால்தான் நாட்டை பாதுகாக்க முடியும். ஆகவே இந்த அம்சங்களை எல்லாம் கருதிதான் நாம் பாரதிய ஜனதாவை ஆதரிக்கணும் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அண்மையிலே பாரத பிரதமர் அவர்கள் சிறு குறு விவசாயிகளுக்கு 2000 ரூபாய் 4 மாதத்துக்கு ஒரு முறை வழங்கப்படும் என்று அறிவிப்பை தந்து
நேற்றைய தினம் உத்தரப்பிரதேசத்திலே தன்னுடைய திருக்கரங்களால் துவக்கி வைத்தார். துவக்கி வைத்தவுடன் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற குறு சிறு விவசாயிகளுக்கு வங்கிக்கு பணம் வந்து விட்டது. வங்கிக்கு பணம் வந்து விட்டது. ஆண்டு ஒன்றுக்கு 6000 ரூபாய் சிறு குறு விவசாயிகளுக்கு தராங்க. 5 ஆண்டுக்கு தராங்க. 5 ஆண்டுக்கு பாக்கிட்ட பொழுது சிறு குறு விவசாயிகளுக்கு 30,000 ரூபாய் கிடைக்குது. 30,000 ரூபாய் கிடைக்குது. இது யாராவது நீங்க செஞ்சீங்களா? எண்ணி பாருங்க. இன்னைக்கு காங்கிரஸ் தலைமையிலே ஆட்சி நடந்தது. அப்பொழுது திமுக அந்தம் வச்சது. நான் நாட்டு மக்களுக்கு நன்மை செஞ்சீங்களா? அது மட்டுமல்ல, நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கின்றன. ஏப்ரல் மாதத்திலே சட்டமன்ற இடைத்தேர்தல் அரூருக்கும் பாபிரெட்டிப்பட்டிக்கு வருது. அப்படி பாபிரெட்டிப்பட்டியிலும் அரூர்லயும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் இரட்டை லட்சத்திலே போட்டியிடுவார். அவருக்கு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். அதே போல நாடாளுமன்ற தொகுதியிலே கழகம் போட்டியிடும். இல்லாவிட்டால் கூட்டணி வேட்பாளர் போட்டியிடுவார். அவருக்கும் இரவு பகல் பாராமல் உழைத்து தமிழகத்திலேயே தருமபுரி பாராளுமன்ற தொகுதி தான் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது என்ற நிலையை உருவாக்கி காட்ட வேண்டும். அந்த எதிரிக்கு தகுந்த பாடத்தை இந்த தேர்தல் மூலம் புகட்ட வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக் கொள்கின்றேன். அவர்கள் எண்ணுகின்ற கனவெல்லாம் பகல் கனவாகத்தான் இருக்கும், ஒருபோதும் நனவாகாது. ஏன்னா மக்கள் பக்கம் எங்கள் பக்கம் இருக்கின்றார்கள். இதே புரட்சி தலைவர் அம்மாவுடைய திட்டத்தை இரவுகள் பாராமல் நாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அம்மா வழியிலே நின்று ஆட்சி செய்கின்றோம். சிறப்பான ஆட்சி செய்கின்றோம். சிறப்பான நிர்வாகம் செய்கின்றோம். கழகத்தை சிறப்பாக வழிநடத்துகின்றோம். அவை மக்கள் எங்கள் பக்கம் இருக்கின்றார்கள், தொண்டர்கள் எங்கள் பக்கம் இருக்கின்றார்கள், நிர்வாகிகள் எங்கள் பக்கம் இருக்கின்றார்கள். ஆகவே வெற்றி நம்முடைய பக்கம் இருக்கின்றது. ஆகவே வருகின்ற நிர்வாகிகளும் தொண்டர்களும் பொதுமக்களும் இன்னைக்கு அம்மாவுடைய அரசுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும். அதே போல நடைபெறுகின்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலிலும் சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் கழகத்துடைய வேட்பாளர்கள் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கும் அம்மா வெற்றியை தேடி தாருங்கள் என்று சொல்லி அம்மாவுடைய பிறந்த நாள் எழுச்சியான நாள். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவர்கள் மண்ணிலே மறந்தாலும் மக்கள் மனதிலே குடிகொண்டிருக்கின்ற தெய்வத்திற்கு 71வது பிறந்த நாளை தருமபுரி மாவட்டத்தின் கழகத்தின் சார்பாக அரூர் மன்றத்திலே மிகச் சிறப்பாக நடத்திய அண்ணன் அவர்களுக்கும் அவர்களோடு துணைகின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமான நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.